ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்க்கலாமா? வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் சமைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சாதம், தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு புளி, அப்புறம் ஒரு பூண்டு, கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 3 தக்காளி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இதில் கொஞ்சமாக நக்கி பார்த்துக்கோங்க, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வந்து நம்ம தேர்ந்தெடுத்த கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்காக கொஞ்சம் குண்டு குண்டாக அப்படியே ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கணும். அந்த கத்திரிக்காயை நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவணும். ஒரு 2-3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்படி தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்படியே நம்ம மசாலா சேர்க்க போகிறோம்ல, அதுக்காக தான். இப்போ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அது மேலே அதோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, மேலே அதை மட்டும் எடுக்கணும். சில டைம் அதோடு போட்டாலும் டேஸ்ட் இருக்கும். அது வந்து நிற்க வைக்க முடியாதுன்றதுனால அதை கட் பண்ணி எடுத்து கழுவிட்டு பாருங்கள், இப்படி திருப்பிக்கணும். திருப்பி அதெல்லாம் 4 கோடு போடணும். இது மாதிரி அதில் சொத்தை இதாக இருந்தால் தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே மசாலா வச்சு இது மாதிரி எல்லாத்துக்கும் கட் பண்ணி எல்லாத்துக்கும் இதே மாதிரி மசாலா வச்சுக்கிறாங்க. பாருங்கள், இது ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் இது உள்ள மசாலாலாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போது 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால அதிகமாக சேர்த்துக்கணும். நார்மலாக சேர்க்குறது அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒவ்வொரு கத்திரிக்காயும் உள்ளே இறக்கி விட்டுறலாம். பாருங்க, நான் எல்லா கத்திரிக்காயும் இறக்கி விட்டேன். இப்போ அப்படியே நல்லா அந்த கத்திரிக்காய் மட்டும் எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே மொத்த கத்திரிக்காயும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். அப்படியே அது எண்ணெயில் நம்ம எவ்வளோ நேரம் அது இந்த டைம்லேருந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடணும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு வதக்கிடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்ன்ற டேஸ்ட் நல்லா வரும். இது களிக்கு, தோசைக்கு, சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா வதங்கிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு. இது மாதிரி வதங்கி வரும்போது வந்து நம்ம இதுக்கான மசாலா சேர்க்கணும். அந்த அரைச்சிங்களா அந்த மசாலா அதை சேர்த்து அதையும் நல்லா எதுவும் அந்த பச்சை வாசம் இருக்குல்ல, அது போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ் இருக்குல்ல. இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதோட நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுறணும். பாருங்க, நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போது தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் கூட ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது வந்து நாம் இதை ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்பப்போ அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் சப்போஸ் தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. கிண்டி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எப்படி வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல. இப்போ அப்படியே கொத்தமல்லி தூவி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வேறு என்னங்க, சுடு சாதமோ தோசையோ செஞ்சு அதோடு இதை வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.